டாடி நீங்க எமோஷனல் ஆகாதீங்க டாடி. ஏசி சார், எங்களை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த உரிமையில நான் கேக்குறேன், எனக்காக ஈ சாரோட வைஃப விட்டுருங்க சார். இல்ல வேல்விழி, ஐ எம் வெரி சாரி. இந்த ஆதிரை ஒரு சாதாரண திருட்டிலேயோ வழிப்பறியிலையோ பண மோசடியிலையோ சம்பந்தப்படல. ஒரு தற்கொலை கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்காங்க. ரஞ்சித்ங்கிறவரை தற்கொலை பண்ணிக்க தூண்டிருக்காங்க. இந்த கேஸ்ல இருந்து இவங்களை நான் மட்டும் இல்ல, வேற யாராலையும் விடுவிக்க முடியாது. இவளால தப்பிக்கவும் முடியாது. எவிடன்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஐயோ, என்ன ஏசி சார் இப்படி சொல்றீங்க? மனசுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏசி சார். போதும், நிறுத்துறீங்களா? நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துதான் என் ஆதிரை மேல அபாண்டமா பழிய போட்டு இந்த கைது நாடகத்தை அரங்கேற்றம் பண்றீங்க. நீங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஓஹோ, என் மம்மி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா? ஆமாடி, ஆமா. நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தானே இந்த அக்கிரமத்தை எல்லாம் பண்றீங்க. அத்தை சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டிய நாள் ரொம்ப சீக்கிரம் வரத்தான் போகுது. அடி போடி, இது மாதிரி எங்களுக்கு நாள் குறிச்சவங்கள எத்தனையோ பேரை பார்த்துட்டோம். ஆனா நாங்க வாழ்ந்துகிட்டு தான் இருக்கோம். ஆனா எங்களை எதிர்த்தவங்க தான் அழிஞ்சு மண்ணோட மண்ணா போயிட்டாங்க. நான் மண்ணோட மண்ணா போக மாட்டேன். விதை மண்ணுல விழுந்தா அது முட்டி மோதி வளர்ந்து செடியா வெளியே வந்து மரமா விஸ்வரூபம் எடுத்து நிக்கும்ல, அதே மாதிரி நானும் வளர்ந்து நிப்பேன். உங்களால என்ன எதுவும் பண்ண முடியாது. நீங்க 3 பேரும் என்ன அழிக்க ஏதாவது பண்ணிட்டே இருங்க. உங்களை எதிர்த்து நின்னு ஜெயிச்சு சாதிச்சு காட்டிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு உன் கான்ஃபிடென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இனிமே உன்னால வளரவும் முடியாது, வாழவும் முடியாது. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை ஜெயில்ல 4 செவத்துக்குள்ளதான். பாக்குறியா? இதுல பாக்குறதுக்கு என்ன இருக்கு? இந்த கேஸ ஒண்ணும் இல்லாம சுக்கு நூறா அடிச்சு நொறுக்கி தூள் தூளாக்கிட்டு நான் நிரபராதின்னு நிரூபிச்சு இங்க இதே இடத்துல வந்து நிப்பேன். அத நீ வந்து பாரு. ஓஹோ, அப்படியா? ஏசி சார் கூட்டிட்டு போங்க, முதல்ல கூட்டிட்டு போங்க சார். ஜீப்ல ஏத்துங்க. ஏசி சார், ஒரு நிமிஷம். உனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லலான்னு வந்தேன். அதுதான் எனக்கு முடியாம போச்சு. ஆனா பரவாயில்ல, இப்ப நீ அரெஸ்ட் ஆகி போறல்ல, அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்தா. என்ன என் பொண்டாடி அடிக்க வரியா? போலீஸ் கையில இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு இருக்கிற வரைக்கும் இங்கே குத்தி போட்டு ஜெயிலுக்கு போயிருவேன். ஏய், கூடிய சீக்கிரம் நீ ஜெயிலுக்கு தாண்டா போற. நாங்களும் ஏசி சாரும் திட்டம் போட்டுதான் இந்த வாட்டர் கேன் காரியை நாங்க மாட்டி விட்டுருக்கோம். இவ நாட்டத்துக்கு இவ்வளவு ஜெயிலுக்கு அனுப்பி கைதியா வைக்க போறோம். எங்களோட அடுத்த டார்கெட் நீ தாண்டா. நீ ரெடியா இருந்துக்கோ. யாரு மரியாதை இல்லாம பேசுற? ஏன் பண்ணி அடிச்ச? உன்னை எங்கே அடிச்சு சமாளிக்க? தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இப்ப கோவப்பட்டவளை எதுவும் பண்ண வேணாம். நிறுத்தி நிதானமா யோசிச்சு சட்டப்படி என்ன பண்ண முடியுமோ அத பண்ணுவோம். அந்த தண்டனை கடுமையாவும் இருக்கும், கொடுமையாவும் இருக்கும். அவசரப்படாதீங்க. இவளை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். ஏ வேல்விழி, நான் போய் கேஸ்ல தாண்டி அரெஸ்ட் ஆயிருக்கேன். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு என் குடும்பத்தை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுன்னு நினைச்ச வெளியே வந்து உன்னை என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிடுவேன். நான் யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஏசி சார், இவ்வளெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. தரன்னு கூட்டிட்டு போய் ஜெயில போடுங்க சார். வண்டியில ஏத்துங்க, ஏத்துங்க. ஏங்க, நீங்க தைரியமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. எனக்கு எதுவும் ஆகாது, சரியா? புத்திகிதி கெட்டு போச்சா? மொத்தமா மிருகமாவே மாறிட்டீங்களா? எல்லாரும் மனசு நொந்து போயிருக்கிறப்ப இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறீங்களே. நேத்து முளைச்ச காலா அந்த பையன் என்ன வாடா போடான்னு மரியாதை எல்லாம் பேசி நெஞ்சில கைய வச்சு தள்ளி விடுறான். அவனை கண்டிச்சு அடிக்கிறத விட்டுட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி என் கையில இருக்கிற காரை தள்ளி விடுறியா? உனக்கு என்னடா பெரிய சித்தி, இவ என் பொண்டாட்டிடா. இவளை இன்னைக்கு நான் அணு சித்திரவதை பண்ணல, என் பேர் ஏகாம்பரம் இல்ல.
வாடி ஐயோ வாடி. ஐயோ டேய், எனக்கு நீ வேண்டாம். அவனை வாடி. மாப்பிள நில்லுங்க இன்னைக்கு மாப்பிள உண்டியல கட்டிடுறேன். மாப்பிள கோபப்படாதீங்க மாப்பிள கோபப்படாதீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ற